ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். ஸ்லோகா 111. விக்ஷேப ரஜஸ்கிரியாத்மிகா யத பிரவೃத்திஹ பிரசுருதா புராணி ராக ஆதயः அஸ்யா பிரபவந்தி நித்யம் துக்காதயோய மனசோ விகாராம். சோ இப்ப காரண சரீரம் ஆர் காரண பிரபஞ்சம் அத பத்தி நம்ம பேசிட்டு வரோம். இந்த காரண சரீரம் காரண பிரபஞ்சம் தனித்தனியா இங்க சங்கரர் காட்டுறதில்ல, ரெண்டுத்தையும் இணைச்சுதான் கொண்டு போறார். சோ அந்த மாதிரி காரண சரீரம் காரண பிரபஞ்சம் அதுல ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தை பத்தி பேசிட்டு வரோம். இப்ப சூக்ஷ்மத்திலே தாண்டி காரணத்துக்கு வந்த பிறகு காரண அவஸ்தை எப்படிப்பட்ட அவஸ்தையா இருக்கிறது, அதுக்கு சில பேர் எல்லாம் சொன்னார். காரண அவஸ்தை மாயா, அந்த மாயாவுக்கு சில பேர் சொன்ன அவ்வியாக்த நாமினி, அதுக்கு பேரு அவ்வியாக்தம் சக்தி. அந்த மாதிரி பல பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திரிகுணாத்மிகா மாயா. இப்ப நம்ம அவ்வியாக்த படிச்சுட்டோம், சக்தி படிச்சுட்டோம், மாயா பத்தி விளக்கலாம் சொல்லியாச்சு. இப்ப எந்த டாபிக் இருக்கோம் நம்ம? அதுல எனக்கு மறந்து போச்சு. திரிகுணாத்மிகா பத்தி படிச்சுட்டு வரோம் இல்லையா? திரிகுணாத்மிகால எந்த விஷயத்தை பத்தி படிச்சுட்டு வருவோம்? ரஜஸ் பத்தி. ரஜஸ் பத்தியா? ஒண்ணு தமசுல இருக்கணும், இல்லாட்டி சத்துவத்தில் இருக்கணும். அப்ப எதை முடிச்சுட்டோம்? ரஜஸ் தான் ஆரம்பிச்சோமா இல்லையா? தமஸ் ரஜஸ் சத்துவ வரணும், இல்ல சத்துவ ரஜஸ் தமஸ் வரணும். அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம முடிச்சுட்டோம்ல. தமஸ் முடிச்சுட்டோம்ல. என்ன? ஓ, அலர்ட்டா இருக்கீங்க. அப்படின்னா இங்க ரஜஸ் சொல்லி தமஸ் சொல்லி அப்புறம் சத்துவத்தை பத்தி போறோம். ரெண்டு காரணம். ஒண்ணு இந்த சத்துவம் ரொம்ப தூரம் இருக்கிறது, அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தெரியாத விஷயத்துக்கு கூட்டிட்டு போறார். நம்பர் 1. அது ரூடியான விஷயம். ஆனா இதுல சூக்ஷ்மமா ரஜஸ்யம் தமஸை பத்தி பேசுறார். அதுல ஒரு மெயின் பாயிண்ட் உள்ளர வச்சிருக்கிறார். சோ ரஜஸ்ல விக்ஷேப சக்தி இருக்கிறது, தமஸ்ல ஆவரண சக்தி இருக்கிறது. அது ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ண போற, லிங்க் பண்ண போற. ஓகே, அதுக்காக இங்க 111 என்ன சொன்னாரு? இன்ட்ரோடக்ஷன். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணார். சோ இந்த சக்தி விக்ஷேப சக்தி எப்படிப்பட்டது சக்தியா இருக்கிறது? அந்த விக்ஷேப சக்தி ரெண்டு வார்த்தை சொன்னார் இல்லையா? ராகா ஆதயா, ராகாதி. ராகாதினா ஆதினா இங்க என்ன? எல்லாம் ஆதி, முதல்ல ஆதி, முதலையன. முதலையன அதுல நடுவுல சேர்த்துக்கணும். ராக துவேஷ குரோத லோப மத அதெல்லாம் ராகாதி. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்ன துக்காதி. துக்கா, டென்ஷன் எல்லாம் நிறைய குணங்கள் இருக்க, அதெல்லாம் துக்காதி அப்படி சொல்லிட்டாரு. சோ மனசோ விகாரகா, மனசகா விகாரகா, மனசுல அனுபவிக்க கூடிய ராக துவேஷ துயரம் துக்கம் துன்பம் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ? இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரஜஸ்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். காம குரோத லோபம் எல்லாம் இருந்ததுன்னா
நம்ம ரஜஸ்ல இருந்து இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப நீ ரஜஸ்ல இருக்க, நான் ரஜஸ்ல இருக்கேன், அப்ப 2 பேருமே நம்ம சண்டை போட்டுப்போம். யாராவது ஒருத்தர் வந்து என்ன போயிடணும், தமசுக்கு போயிடணும். சத்துவத்துக்கு போக முடியலன்னா கூட தமசுக்கு போயிட்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தர் திட்டினா நம்ம குவைட்டா இருக்கலாம். குவைட்டா இருந்ததுன்னா என்னமா சொல்லிட்டு போ அப்படின்னு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. புரிஞ்சுண்டு குவைட்டா இருந்தா அதுக்கு பேர் சத்துவம், புரியாம குவைட்டா இருந்தா தாமசி, மூட நிலை. அதனாலதான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணு இவரு தமசா இருப்பாரு, அவரு ரஜஸா இருப்பாங்க, இல்ல அது தமசா இருக்கும், இது ரஜஸா இருக்கும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. 2 பேருமே ரஜஸா இருந்து பிரச்சனை ஆகும். இல்ல 2 பேரும் தமஸ் இருந்து வச்சுக்கோ, பிரச்சனையே கிடையாது. அந்த குடும்பமே பிரச்சனை கிடையாது, இருக்கிறதே அடையாளமே தெரியாது. புரியுதா? சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான், நோ ப்ராப்ளம். தமஸ் ஆவரண சக்தி மூடி இருக்கும். அதனால இந்த தமஸ் ரஜஸ் தான் நமக்கு உள்ளர இருக்கிறது. பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. இதுக்காக 14வது அத்தியாயம் பகவத்கீதையில முழுக்க பகவான் ஒதுக்கிட்டார் இந்த திரிகுணாத்மிகா மாயா பத்தி பேசுறதுக்கு விரிவா. எதெல்லாம் ரஜஸ், எதெல்லாம் தமஸ், எல்லா விஷயத்தையும் சொல்லப்படுறாரு. ஓகே, அந்த விஷயத்துல இங்க வந்து 111ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு 112ல விரிவாக்கம், எக்ஸ்பேண்ட் பண்ற. ஓகே, சோ இந்த 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 புரசைவாக்கம் ரத்னா ஸ்டோர் இருக்க புதிய ஷோரூம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படி போட்டிருந்தான் பேப்பர்ல. புதிய ஷோரூம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த மாதிரி இங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதனுடைய விரிவாக்கம் என்ன, அதை பத்தி 112ல சொல்றாரு. பார்க்கலாம். காம க்ரோதோ லோபதம்பாத் அசூயா அகங்காரேர்ஷ்யா மத்சராத்யாஸ்து கோராஹ தர்மாயேத ராஜஸ்பும் பிரவృத்திஹி யஸ்மதேஷா தத்ர ஜோ பந்துஹேதுஹ. ரொம்ப சுலபம், சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சுலபமான சுலபம். காமஹா, குரோதஹா, லோபஹா, தம்பஹா, அசூயா, அகங்காரஹா, ஈர்ஷ்யாஹா, மத்சரஹா. ஓகே, மத்சரஹா இதெல்லாம் ஒண்ணு நல்ல கல்யாண குணங்கள். அப்படிலாம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க ரஜோகுணம். யாருக்கு ரஜோகுணம் இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் வரும். யாரு? காமஹா, ஆசை, டிசையர், இதை செய்யணும் அதை செய்யணும். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டுட்டே இருக்கிறது இருக்கு. விருப்பம், டிசையர்ஸ், ஆல் இச்சா சக்தி. ஓகே, இச்சா சக்தி சும்மா இருக்குமா? கிரியா சக்தி உண்டாக்கும். ஆல் கிரியா சக்திக்கு முன்னாடி காமம் இருக்கணும். காமம் இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது. அந்த மாதிரி இந்த பக்கம். சோ காமஹா, காமஹா எனி டிசையர்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து ரஜோவிருத்தி. காமம் வந்து ரஜோவிருத்தி. ஏன் அந்த ரஜோவிருத்தி வருது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். காமத்தினுடைய லட்சணம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஏன் காமம் உற்பத்தி ஆகிறது? ஓகே, ரஜோ குண சமுத்பவா அப்படின்றாரு கிருஷ்ணா கீதையில இல்லையா, 3வது அத்தியாயத்துல. இது காமம் எப்படி வந்திருக்கிறதா? ரஜோகுணத்தினால உற்பத்தி ஆகி இருக்கிறது. ரொம்ப ரஜகுணம் இருக்கும்போது காமம் அதிகமா இருக்கும், அது இயற்கை. அது குரோதஹா, கோபம், அக்னி வேஷத்துல இருப்போம் கோபம் வரும்போது, அதெல்லாம் வந்து ரஜஸ். ஓகே, அப்போ வீட்டுல யாராவது கோபப்பட்டு இருந்தா என்ன, நீ இப்ப ரஜஸ்ல இருக்க, நீ அப்படி மெதுவா நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திட்டு கிடைக்கும். இதெல்லாம் புரிஞ்சுண்டா வார்த்தையில விளையாடலாம், சந்தோஷப்படலாம். ஓ, நீ குரோதத்துல இருக்க, இப்போ நீ இப்போ வந்து ரஜஸ்ல இருக்க, ரஜோ குணத்துல இருக்க, அதனாலதான் உனக்கு குரோதம் வந்துட்டு இருக்க. கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா பலாருன்னு ஒரு அறை விழும். அது ரஜஸ்னுடைய ஹைட். அது கண்ணு மண்ணு தெரியாம இருக்கு இல்லையா, எடுத்து அடிப்பான் பாருங்க. எது வேணும் கையில கிடைக்கிறத எடுத்து அடிப்பான், எத்தனை வயசானாலும்.
5 வயசுல அடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் துடுக்குத்தனமா ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லிடலாம். 70 வயசுல தூக்கி அடிச்சா அது ஹைப்பர் ஆக்டிவா? ஆத்திரக்காரன். என்ன சொன்ன? ஆத்திர குணம். ஆமா, அதுதான் ரஜோ குணம். இது 5 வயசுல ஆரம்பிச்சது 70 கூட இன்னும் முடியலன்னு அர்த்தம். அந்த ரஜஸ் அப்படியே இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ரஜஸ மாத்த முடியாம இருக்கிறது, அப்படியே ரஜோ குணத்துல இருக்கிறது, ஊறிப்ப இருக்கிறது. அதுக்கப்புறம் லோபகா. லோபகான்னா கிரீட்டி, பேராசை. ஆசைன்னா இது அடையணும் இது அடையணும், அடைஞ்ச பிறகு கூட இன்னும் கொஞ்சம் அதிகம் அடையணும் அப்படின்றது லோபகா, பேராசை. அல்லது இன்னொரு விதத்துல கஞ்சத்தனம், அதுக்கு ஆப்போசிட், ஒருத்தருக்கு கொடுக்கறது இல்ல அப்படி இருக்கிறது. கிரீட்டு சொல்லலாம். அது தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை இருக்கிறது, ஈயாமை. ஈய மாட்டானே, ஒரு பைசா ஈய மாட்டானே அப்படி சொல்றல்ல, அதுதான் லோபகா. லோபி, டோபி இல்ல, லோபி. லோபி, இவன் லோபி அப்படி சொன்னோம். நம்ம என்ன சொல்லுவோம், லோபி சொல்லப்பட்டது இது ரஜஸ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியாது. இது ரஜஸ் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும் சங்கேத பாஷையில, லோபி அப்படி சொல்லிட்டு. லோபகா. அதுக்கப்புறம் தம்பகா. தம்பகா இப்ப இவங்க வரும்போது செங்கல்பட்டுல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரே தட்டி கட்டி இருந்துதான், ரவுண்ட் ரவுண்டா 10, 15, 20 லட்சத்துக்கு. அதெல்லாம் என்னது, 20 லட்சத்துக்கு தட்டி கட்டினு அர்த்தம். ஆடம்பரம், டாம்பிகம். அந்த தம்பம் சமஸ்கிருதம், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் டாம்பிகம், டம்பம் அப்படி சொல்றோம். சோ டம்பம். ஆல் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் டம்பம் தான். பெரிய பெரிய கட் அவுட் இருக்கும், அதெல்லாம் டம்பம் இல்லையா, டாம்பிகம். சில பேர் பூணல் கல்யாணம் கூட அப்படித்தான் பண்ணுவான், டம்பத்துக்கு நடத்துவான். டாம்பிகம். தன்னை நீ 2 ஸ்வீட் பட்டியா, நான் 4 ஸ்வீட் போடுறேன் இல்ல. அந்த கல்யாணத்துல மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆயிடும். வேஸ்ட் பண்ற அளவுக்கு நான் போட்டேன் பாருங்க. இதுல வேற பெருமை இவனுக்கு. என்ன பெருமை, தன்னோட நம்ம வெயிட்ட காட்டுறேன்டா, உங்களுக்கு வெயிட் காட்டுறேன் அப்படி சொல்றேன்ல, இதெல்லாம் வச்ச டயலாக். இந்த டயலாக் எல்லாம் தம்பம். இந்த தம்பம் எதுல உற்பத்தி ஆகிறதா, ரஜஸ், ரஜோ குணத்துல. ஆல் தம் சைக்கிள்ல, ஆக்ஷன்ல டாம்பிகம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், டிரெஸ்ல டாம்பிகம் இருக்கும். ஓகே, சில பேர் பேச்சிலே டாம்பிகம் இருக்கும், வெறுமனு பேசும்போது டாம்பிகமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, பேச்சுல டாம்பிகமா இருக்கும், அப்படிலாம் இருக்கிறது. அதனால அந்த மாதிரி சொல்றதெல்லாம் டாம்பிகம். அசூயா. அசூயா நமக்கு புதுசு இருக்கிறது, ஆனா நமக்கு பழசுதான், பேரு புதுசு. அசூயா வீட்டுல, வெளியில, ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த அசூயா பார்க்கலாம். அதாவது யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா என்னத்தை செஞ்சாங்க, மோசமான ஆளு. அதாவது யாராவது ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் டொனேஷன் எது கொடுக்குறான்னு தெரியுமா, எது கொடுக்குறான்னு தெரியுமா, தன் பேரை வலைப்படுத்திருப்பார். இவரு ஒரு நாள் கூட கொடுத்தது கிடையாது. புரியுதுல, யாராவது கொடுத்தானா கிரிட்டிசைஸ் பண்ண, கிண்டல் பண்றது. புரியுதா, அசூயா. அவ ரொம்ப அழகா இருக்காங்க, ஒன்னும் அழகில்ல, அது மேக்கப். புரியுதா, இதெல்லாம் நீங்க பேசும்போது தெரியும் உங்களுக்கு. வெளியில வீட்டுல எல்லாம் பேசும்போது குவைட் ஆப்போசிட்டா சொல்லுவான். குவைட் ஆப்போசிட்ல சொல்றானே, இவனும் இருக்க மாட்டான், இவனும் செய்ய மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். மத்தவா என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கான, அதுக்கு பேரு அசூயா. அசூயா. பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் அசூயா. பர குணேஷோ தோஷ ஆவிஷ்கரணம் அசூயா. பொறுத்தையாருடைய குணத்துல தோஷத்தை எப்ப பார்த்தாலும் கண்டுபிடிச்சுட்டு இருப்பான். இன்னொருத்தர் பிரைஸ் பண்ணவே மாட்டான். யாராவது தப்பி தவறி பிரைஸ் பண்ணாலும் இவனுக்கு ஆகாது, அதுக்கு மாத்தி சொல்லுவான். நீங்க ஆபீஸ் எல்லாம் இதை பார்க்கலாம், ஆபீஸ்ல வீட்டுல கூட பார்க்கலாம். என்ன வீட்டுல பாக்குறது, நானே கொடுத்தா அப்படி சொல்லுவேன். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சக்தி வேணும். நான் செஞ்சதை நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா அது கிரேட், அது சாதகர்களுக்கு வசந்தது. இல்லைன்னா ஓகே, ஆனா இருந்து அது கண்டுபிடிக்கலன்னா கஷ்டம். ஏன் எடுக்க முடியாது.
அதனால இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால நல்ல குணத்தை கெட்ட குணமா பார்க்கிறது எதுவோ அதுக்கு பேரு அசூயா. ஓகே, அசூயா. இது பொறாமை இருக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது. அதுக்கப்புறம் இது பகவத்கீதையில கிருஷ்ணா ஏ அர்ஜுனா அனுசூயா, அசூயா அனசூயா அப்படி சொல்ற. அனசூயா இருக்கணும், சாதகர்களுக்கு அனசூயா இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட் ஆப்சென்ட் ஆஃப் அசூயா அல்லது அசூயா ஆப்போசிட். ஓகே, அசூயா ஆப்போசிட் குணம் இருந்தா அது நல்ல குணம். அனசூயா ஆப்சன்ஸ் ஆஃப் அசூயா அப்படி சொல்றது. அதனால சில சமயம் சாஸ்திரத்திலேயே நமக்கு அசூயா வந்துடும். சாஸ்திரத்திலேயே எது என்ன இருந்தாலும் ராமன் ஒளிஞ்சுண்டு சண்டை அந்த அம்பு போட்டு கூடாது. எப்படி இடியட் காலம் இருக்கிறது, சூழ்நிலை இருக்கு, பர்சன் இருக்கு, எதிர்த்து ஆள் இருக்கிறது. இப்ப ராமனே எதிர்த்து வாலிய சண்டை போட்டுன்னா ராமரே பெரிய பலம் உள்ளவர், அவனே ஏகப்பட்ட பலம் உள்ளவன் இல்லையா? இவருடைய பாதி பலம் போச்சுன்னா என்ன ஆகும்? அனர்த்தம் ஆயிடும் உலகம். இவன் இது குதர்க்கமா பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மாத்தி மாத்தி சாஸ்திரத்தை உட்பட இவ கிரிட்டிசைஸ் பண்ணாத விஷயம் ஒண்ணு கூட கிடையாது உலகத்துல. எல்லாத்தையும் ஒரு தம் கட்டி சொல்லுவான் பாருங்க. சில பேர் வலுக்கட்டாம பேசிட்டு இருக்க ஆள்லாம் இருக்கா அப்படின்னா, இல்ல அசூயா பர்சன் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆள் இருந்தா தூரக்க கும்பிட்டு ஓடி வந்துடணும். புரியுதா? அப்படி நம்ம கிட்ட இருந்தா எங்கேயாவது போய் குழி தோண்டி புதைச்சு வச்சிடணும். புதைக்க கூடாது, அது மரம் வந்ததுதான் கஷ்டம். அது தூக்கி எரிச்சிடணும், பஸ் மாக்கணும் இல்லையா? பெசன் நகர்ல கொண்டு போய் கொடுத்துடணும். அதனால அப்படி பண்ணணும். சோ அதனால சாஸ்திரத்தை கூட நமக்கு புரியலன்னு சொல்லலாம், புரியலன்னு சொல்லலாம். புரியுதா? எந்த கான்டெஸ்ட்ல சொல்றது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடத்துலயும் டிஃபரெண்ட் இருக்கு. கான்டெஸ்ட் இருக்கு, ஆள் இருக்கு, அதிகாரித்துவம் இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் போட்டு குழப்பம் பண்ணுவது. எனக்கு தெரியலன்னு சொல்லலாம், தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் விஷயத்த. எங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணப்படாது. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கல்யாண குணம் என்ன? அகங்காரஹா. ஓகே, எனக்கு அகங்காரமே இல்லைங்க, கண்டிப்பா சொல்றேன், எனக்கு அகங்காரம் கிடையாது. அப்படி நம்ம இங்க இந்த வகுப்புல இருக்குங்க, சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொன்னா என்ன ஆகும்? எனக்கு அகங்காரம் கிடையாதுன்னு சொல்லிட்டா அதுவே அகங்காரம். புரியுதோ? அப்ப அகங்காரம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. என்கிட்ட அகங்காரம் இல்லைன்னா அது சும்மா இருந்து காட்டணும். எனக்கு அகங்காரம் கிடையாது சொல்ல முடியாது. எனக்கு கோபம் இல்லைன்னு சொல்லலாம் இல்ல, கோபம் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, பொறாமை இல்லைன்னு சொல்லலாம், அழகு இல்ல, அழகு இருக்குன்னு சொல்லலாம். சோ அதனால அகங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டா அது அகங்காரம் ஆயிடும். அவ்வளவு சட்டில் பாயிண்ட். அதனால சோ இது பகவான் கீதையில இதெல்லாம் பின்னாடி வரப்போறது. கீதையில எல்லாம் கீதை சொல்லிட்டு வருமா? கீதை தொடாத சப்ஜெக்டே இல்ல. புரியுதோ இப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கீதா? மானித்துவம், அமானித்துவம். மானித்துவம்ன்றது அகங்காரம். பகவான் கிருஷ்ணா சாதகர்கள் சொல்ல போறாரு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அமானித்துவம், மானித்துவம் அகங்காரம், அமானித்துவம் இருக்கப்படாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னை எப்பயும் வசத்தியா பண்ணிக்கணும், வசத்தியா காட்டிக்கணும். மத்தவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனால அப்படி காட்டிக்கணும். அதனால கர்வம், கொழுப்பு, திமிரு, ஆணவம். அப்புறம் சோ கடைசியா கேள்வி அதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது. பாலிஷா சொல்றது ஈகோ. அவனுக்கு ரொம்ப ஈகோப்பா அப்படி சொல்றான் இல்லையா? ஈகோ அந்த மாதிரி. எத்தனையோ பெரிய பெரிய மூர்த்திகளாம் கர்வ பங்கமா இருக்கிறது. அதனால கர்வம் மாத்திரம் இருக்கப்படாதப்பா, அகங்காரம். அதுக்கு என்ன சொல்றது? ஆத்மனி பூஜ்யத்துவ பாவனா. ஆத்மனி பூஜ்யத்த பாவனா அகங்காரா. ஓகே, சோ அதனால ஆத்மனி பூஜ்யத்துவ பாவனா அகங்காரா. ஓகே, சோ ஐ எம் த கிரேட் புருஷா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஐ எம் த கிரேட், இதுல கிரேட், இதுல கிரேட், இதுல கிரேட் அப்படி சொல்றதெல்லாம் சோ கன்வெர்ட் டு அகங்காரம். தெரிஞ்சு சில சமயம் தெரியாம சொல்லிட்டு இருப்போம். நம்ம அகங்காரத்துல பேசிட்டு இருக்கணும் தெரியாம பேசிட்டு இருப்போம். அது ப்ராப்ளம்.
புரியுதா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சுண்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த வகுப்புல எல்லாம் கேட்கறதெல்லாம் நம்ம வார்த்தையெல்லாம் எதை சொல்றோம் எதை சொல்லக்கூடாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டு பேசணும். ஓகே. அதுக்கப்புறம் ஈர்ஷ்யா. ஈர்ஷ்யா. ஓகே. சோ ஈர்ஷ்யா, சோ இது ஜலஸ் மாதிரி தான், பொறாம மாதிரி, மாச்சரியம். ஓகே. சோ ஈர்ஷ்யா இங்க இது எப்படின்னா, ஈர்ஷ்யா டிஃபரண்ட் சட்டில்டு பாயிண்ட், டிஃபரன்ஷியல் பண்ணி காட்டுறாரு சங்கர். எப்படி காட்டுறாரு? சோ பரோத்கர்ஷம் திருஷ்டுவா ஜாயமானஹ சந்தாபஹ. பரோத்கர்ஷம் திருஷ்டுவா ஜாயமானஹ சந்தாபஹ. சரியா? சொல்லு பாப்பா. அதனால எழுதிண்டா. அதுக்கப்புறம் ஏதாவது மற்றவர்கிட்ட, அதாவது என்கிட்ட இல்லேன்னு சொன்னா பரவாயில்ல, பரோத்கர்ஷம் மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து இங்க வயிறு எறிடுது பாருங்க, அதுக்கு பேர் ஈர்ஷ்யா. மத்தவங்களுடைய வளர்ச்சி, மத்தவங்களுடைய முன்னேற்றம் இவனால தாங்க முடியாது. அந்த குணத்துக்கு பேரு ஈர்ஷ்யா. பரோத்கர்ஷ்டம் திருஷ்டுவா ஜாயமானக சந்தாபகா. இவனால் நிலை கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறது யாரோ அதுக்கு பேரு ஈர்ஷ்யா. த இன்கெபாசிட்டி டு அக்செப்ட் அதர்ஸ் சுப்பீரியாரிட்டி ஆர் குளோரி. மற்றவங்களுடைய குளோரியோ அல்லது சுப்பீரியாரிட்டியோ என்னெல்லாம் இருக்கிறதோ அது இவனால ஒத்துக்கவே முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இங்க புழுங்கி எடுத்துவான் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் எடுத்துட்டா யுவர் மைண்ட் ரிலாக்ஸ். ரஜஸ் குறையறதுன்னு அர்த்தம். ரஜஸ் குறையறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லாஸ்ட் சொல்லக்கூடிய சத்துவத்துக்கு போறோம்னு அர்த்தம். குவைட் மைண்ட் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த குவைட் மைண்ட், அஜிடேஷன் மைண்ட், இரிட்டேட் மைண்ட், டெரிபிள் மைண்ட், இதெல்லாம் காரணம். இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து பெரிய டெரரிஸ்டா நம்ம உள்ள உட்காந்து இருக்கா. பின்லேடன், டோட்டல் பின்லேடன், ரஜோகுணம் டோட்டல், 10 தலை ராவண மாதிரி. அதெல்லாம் இருக்கிறதா பாரு. இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால யாரையாவது புகழ்ந்தா உடனே இவனுக்கு ஒத்துக்கவே முடியாது. அதனால நிறைய பேருக்கு புகழத்துக்கே வார்த்தை வராது. எப்பயாவது வாயை திறந்தா அபிஸ்து மாதிரி வரும். ஒருத்தரையும் புகழ தெரியாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல எத்தனை பேரை எவ்வளவு டைம் நான் புகழ்ந்திருக்கேன், ஒரு வாரத்துல எத்தனை பேரை எவ்வளவு நாள் இகழ்ந்திருக்கேன், ஒரு வாரத்துல எத்தனை தடவை எவ்வளவு முறை தன்னை பத்தி ஸ்துதி பண்ணிருக்கேன். புரியுதா? 3 இருக்கு. மத்தவனை இகழறது, மத்தவனை புகழறது, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது. இது 3த்தையும் ஒரு டேட்டா போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதா? நிறைய நமக்கு அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் இதோட டேட்டா போடாம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குணம் என்ன சொல்றது? இதெல்லாம் ரஜோகுணத்துது. இதெல்லாம் ரஜோகுணத்துல வரக்கூடிய ரஜஸ். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ரஜஸ். இதெல்லாம் இருந்தா ரஜஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, ரஜஸே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் இங்க இருக்க தமசுல. புரியுதா? மத்சரஹா. மத்சரகன திருப்பி மத்சர கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான். ஈர்ஷ்யா, மத்சரகா ரெண்டுமே ஒண்ணுதான். கிட்டத்தட்ட சினானிமிஸ், ஒரேதான். வெரி ரேரா 2 விஷயத்துக்கு வித்தியாசம் சொல்றது. பொறாம குணத்துல இருக்கிறது அது. மைசர்லினஸ், மைசர்லினஸ் அப்படி சொல்லலாம். மத்சரகா அதாவது என்ன பண்ணுவான்னா, எதையும் எப்பொழுதும் ஒருத்தருக்கும் எதையும் சொல்லி கொடுக்க மாட்டான். எல்லா விஷயமும் தனக்காகவே பயன்படுத்திப்பான். அந்த மாதிரி ஒரு குணம். இது டிஃபரன்ஷியல், வெரி வெரி ரேர். இந்த மத்சரகா பொறாமை தான் ஜெனரலா இருக்கிற
இதுக்கு விளக்கம். ஆனா இங்க என்ன சொல்றோம், எப்பவுமே தன்னுக்குத்தானே வச்சுக்கிறது, குரோத புத்தியோட எல்லாரையும் பார்க்கிறது, அப்படி தன்னைத்தானே சைடு பண்ணிக்கிறது, அப்படி இருக்கிறது யாதோ அதுக்கு பேரு மத்சரஹா. கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரண்ட் காட்டுறதுன்னா அப்படி காட்டலாம். ஓகே. அப்புறம் ஆத்யாத்து. ஆத்யாத்துனா ஆத்யா, ஆத்யாஹா தூ முதலியவை வெரி வெரி ஆக்டிவ் பர்சனா இருப்பான். இந்த மாதிரி பர்சன் வந்து வெரி ஆக்டிவ், சுறுசுறுப்பா இருப்பான். எப்ப பார்த்தாலும் வேலை ஓயாம வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஹார்ட் ஒர்க்கர்ஸ். சொசைட்டில இந்த மாதிரி ஜனங்கள்லாம் ரொம்ப முன்னேறிடுவாங்க. பல பேர் புகழற மாதிரி எல்லாம் இருக்கும். வெரி ஹார்ட் ஒர்க்கர். ஓகே. சோ அந்த மாதிரி எல்லாம் இருப்பான். சில இதெல்லாம் குட். எப்போ சொசைட்டில இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க சங்கர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் இருந்தா கோரஹா, கோரஹா கோர விருத்தி, டெரிபிள் பர்சன் அப்படின்னா என்ன இது? இந்த மாதிரி வசத்தியா மேல் நிலைக்கு போயிடுவான். ஹார்ட் ஒர்க், டஃப் ஒர்க், மத்சரா இருக்கும், ஈர்ச்சியா இருக்கும், எல்லாம் இருக்கும். அவனை தொட்டங்கன்னு வச்சுக்கோங்க, மூக்கு மேல கோபம் வரும். எப்பயும் எடுத்தெறிஞ்சு பேசுவான். எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பான். ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது தொட்டுட்டான், மாத்தி சொல்லிட்டான், வெடிச்சு விடுவான். தமால்னு வெடிச்சுடுவான். மூக்கு மேல பொத்துக்கிட்டு கோவம் வரும். ஏன்னா எப்பவுமே டெரிபிளா இருப்பாங்க. ஒர்க் வேகமா பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் ஒரு இன்ச்சு இவனுக்கு ஈகோல ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்பான், அவ்வளவுதான், பஸ்ட் ஆயிடும். அதனால இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து லௌகிக வாழ்க்கையில பொசிஷன்ல பெரிய பெரிய பொசிஷன்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன் நல்லா முன்னுக்கு வருவாங்க. குட். அதனால இந்த ரஜோகுணம் ஆன்மீக விஷயத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்பா, ஆப்ஸ்ட்ரகிள் அப்படின்றார் சங்கரா. இங்க வந்து இந்த குணம்லாம் வேண்டியதுதான். ஆனா இந்த குணத்தை நீ கன்வெர்ட் பண்ணலன்னா இது உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல டிஃபிகல்ட் அப்படின்றார். ஏன்னா இதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அதுக்கெல்லாம் உட்கார முடியாது. ஜபத்து கூட ரஜினி ஸ்டைல் அப்படி பண்ணுவான், கடகடன்னு பண்ணிடுவான். எல்லாம் விஷ்ணு சகஸ்ரம் என்ன பாஸ்டர் சொல்ற ஆள் இருக்க தெரியுமா? கடகடன்னு எல்லாம். ஒரு அம்மா சொல்லிச்சு, நீங்க சொல்லி கொடுத்த அத்தனை யோகாவையும் 5 நிமிஷத்துல பண்ணிட்ட பாருங்க நீங்க. பேஷ். அப்படி பண்ணக்கூடாது. சில பேர் 10 நிமிஷத்துல விஷ்ணு சகஸ்ரம் சொல்லி விடுவாங்க. அங்க பகவான் பாவம். ரஜோகுணம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பிராணாய சுவாகா பாணய சொல்லும் பண்ணு வச்சுக்கோங்க, அந்த சுவாமிக்கு போய் மூக்குல ஏறும். அப்படிப்பட்ட ரஜஸ். ரஜஸ் அவரு டக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும் வாயில, இல்லைன்னா மூக்கெல்லாம் போயிடும். வெரி ரஜோ குணம். அதுல கோரஹா கொடியது அப்படின்றாரு சங்கரா. இது ஸ்பிரிச்சுவலுக்கு ஒத்து வராதப்பா இது என்ன. அதனால ஸ்பிரிச்சுவலுக்கு கொஞ்சம் வந்து இது வந்து அது ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது. அதனால தான் நிறைய ஆசிரமத்துல 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆக்டிவிட்டி டிபார்ட்மெண்ட், லேர்னிங் டிபார்ட்மெண்ட். ரொம்ப கொஞ்சம் துடுக்குத்தா இருக்கான், வேகமா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்குன்னா போய் மாடு மேய்ச்சிட்டு வா, அங்க இல்ல லைப்ரரி அடுக்கு எதையாவது சொல்லி வேலை கொடுப்பாங்க. கிளாஸ்ல உட்கார வைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி பர்சன் 100 வேலை போய் செய்வான். பெருக்கிறது, துடைக்கிறது, என்ன பண்ணுவான். கிளாஸ்ல வந்து உட்கார முடியாது. நோ, நெவர். ஒவ்வொரு நிமிஷம் அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கிளாஸ்ல உங்களுக்கு யாரையாவது 2 பேரை புடிச்சிட்டு கொண்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார வச்சு பாருங்க, போலாம் போலாம் அப்படின்னு நட்டுவாக்கல்லி மாதிரி கத்துக்கலாம். கிளாஸ்ல உட்காருதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, சுலபமான விஷயம் இல்ல. நமக்கு எப்படியோ பழக்கம் எடுத்து. அதனால இங்க வந்து லேர்னிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டம்பா. உட்காந்து பொறுமையா உட்காந்து கேட்கறதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக ரஜஸ் வந்து குறைச்சிக்கோ, ரஜஸ் இல்லாத இடத்துக்கு வா. ஆனா இங்க இப்ப வந்து நேஷனல் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரஜோகுணம் முழுக்க தப்பு கிடையாது. ஒரு இடத்துல விவேகானந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா,
நீ திருடவாது செய்ய அப்படின்றாரு ஒரு இடத்துல கூட்டத்துல. யார் அடிச்சாலும் உத வாங்கிப்பாங்க, யார் திட்டினாலும் எதிர்த்து பேச மாட்டான். அப்படி இருந்து நம்ம சமுதாயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரு மிதிச்சாலும் சும்மா இருப்பான். அப்படிப்பட்ட சமுதாயம். அப்ப சொல்றாரு கொஞ்சம் திருடவாது செய்ய அப்படின்னு. இந்த சவுறு கூட தான் போய் பேசுறது இல்ல, அதனால அது வசதி ஆயிடுமா? யார் வேலை செய்யறானோ அவனுக்கு போய் பேசுவான். ஓகே பரவாயில்ல, லட்சியம் உடையவன் 1000 தவறுகள் செய்தான், லட்சியம் இல்லாதவன் பல கோடி தவறுகள் செய்வான். அப்படிலாம் ஷவுட் பண்றாரு. உத்திஷ்டத ஜாக்கிரதா அப்படி சொல்ற வெரி ஃபேமஸ். உத்திஷ்டத ஜாக்கிரதா கட்டோபனிஷத்துல எடுத்தது. அடுத்தது 2 விட்டுட்டாரு. அது என்ன? பிராப்யவரான் நிபோததா. பிராப்யவரான்னா வரான்னா குரு சான்றோர். பிராப்பிய அடைந்து அவர்கிட்ட போய் உட்கார்ந்து, நிபோதகா உன்னுடைய ஆத்ம தத்துவத்தை சத்தியத்தை அறிவீராக, அதை விட்டுட்டாரு. புரியுதா? உத்திஷ்டத ஜாக்கிரத அதை மாத்திரம் எடுத்துட்டார். இது கடோபரிஷத்தை. ஏன்னா அப்போ சொசைட்டில ரஜஸ் தேவைப்பட்டது. எல்லாரும் தமோ குணத்துல அழுந்து இருந்தது. தமோ குணத்துல தமஸ்தமஸ்ல இருந்தா. அதனால சுவாமிஜி மற்றவர்கள்லாம் கிரியேட் பண்ணி முழுக்க இது பண்ணினாங்க. அதனால ஒரு இப்ப நம்ம ஒலிம்பிக்ல கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் வரணும்னா என்ன அர்த்தம்? சோ ரஜோ குணம் வேணும். புரியுதா? அங்க ரஜோ குணம் வேணும். நம்ம நாடு உலகத்துல பெரிய வல்லரசு ஆகணும்னா ரஜோ குணம் வேணும். புரியுதா? அதனால யுவர் பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும்னா ரஜோ குணம் வேணும். புரியுதா? சோ அப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா ரஜோ குணம் வேணும். சும்மா துரசாமி சபைக்குள்ள போனோம்னா ரொம்ப தாமசிக்கிறவன அந்த ரகனா ஸ்ட்ரீட்ல கொண்டு போய் விட்டுடணும். அவனை இந்த பக்கம் அந்த பக்கம் இடிச்சு தள்ளிட்டு போவான். நீ ரஜஸ் அங்க இருந்தா தான் கொஞ்சமாவது நடந்து வர முடியும். தமஸ் அங்க சாத்வீகப்படாது, சாத்தியப்படாது. புரியுதா? அதனால யுவர் பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரஜோ குணம் வேணும். புரியுதா? அதனால அங்க தாமசிக்கலாம் கூடாதுப்பா. அதனால சத்துவத்துக்கு வர முடியலன்னா கூட ரஜஸ்ல இருந்து நான் முன்னேறணும், பில்டப் பண்ணிக்கணும். ஆனா இந்த வகுப்புக்கு சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரஜோகுணம் அப்ஸ்ட்ரகிள். புரியுதுல? இங்க உட்கார்ந்த உடனே படபட படப்படன்னு மனசு போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோ. போய் என்ன செய்யணும்? அடுப்புல பாதி வச்சுட்டு வந்தேன், அது அணைச்சனோ அணைக்கலையோ, இதெல்லாம் ரஜஸ் உள்ளர போயிட்டு இருக்கிறது. விருத்தி, புது புது விருத்தி எல்லாம் வருது. புரியுதா? அந்த விருத்தி எல்லாம் இங்க ரஜகுணத்துல வரும். நீ பிஸியா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இங்க உட்கார்ந்து வச்சுக்கோ, ஒண்ணு தமசுக்கு போயிடும், இல்ல சுறுசுறுப்பா உள்ளர நடக்கும். என்ன நடக்காது? காதுல மாத்திரம் பேசுறது விடாது. நல்லா என்னோ சொல்றாரு, அழகா சொல்றாரு, அப்படின்றது போயிடும். அதனால உத்திஷ்டத ஜாக்கிரதா இங்க என்ன பிராப்யவரான் நிபோததா அப்படி சொல்றது உபனிஷத்து. அதனால இத என்ன சொல்றது? கோர விருத்தி அது சத்துவத்துக்கு கொண்டு வரணும். ரஜஸ் விருத்தி இருக்க அது கோர விருத்தி. சத்துவத்தில் இருக்கு சாந்தி விருத்தி, தமஸ்ல இருக்குது மூட விருத்தி. மூட விருத்தி. ஓகே, இங்க சங்கர் என்ன சொல்றாரு? ஏதே ராஜசா தர்மா, இதெல்லாம் ராஜசனுடைய தர்மம். தர்மம்னா தன்மை, ரஜகுணத்தினுடைய தன்மைப்பா. எப்படி? யஸ்மாத் ஏஷா பும் பிரவృத்திஹி தது ரஜஹா பந்தஹேது. பந்தஹேது ஏதே ராஜசா தர்மா. இந்த ராஜச தர்மா யஸ்மாத், யஸ்மாத்னா அந்த ராஜச தர்மா, அந்த ராஜச ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? பும் பும்னா புருஷா, மனுஷா. மனுஷகனா அகம், நான் தான், நீ தான், நம்ம தான். அப்படி பும்னா அது பம்கின் மாதிரி இருக்காது. பும் நம் புருஷா அப்படின்னு பேரு. பிரவృத்திஹி, பிரவൃத்தி யாரு பண்றானோ இந்த ரஜஸ் குணத்தினால ஆக்டிவிட்டிஸ் தீவிரமா வேலை யாரு செய்யறார்களோ அவங்க தது ரஜஹா. தது ரஜஹா
அது ரஜோகுணத்தை சேர்ந்தது. அப்படி இருந்தா அந்த ரஜோகுணம் என்ன நடக்கும்? பந்தஹேத்து. அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸுக்கு அப்ஸ்ட்ரகல். பந்தத்தை ஹேத்து அது அடிமைப்படுத்துறது. அதனால பந்தப்படுத்துறதுப்பா. அதனால நமக்கு வயசான பிறகு வச்சுக்கோங்க, வயசான பிறகு கூட சில பேர் அக்கௌண்ட் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. பிஸி எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பாங்க. சில பேர் எப்ப பார்த்தாலும் இந்த எஃப்டியை எப்படி போடலாம், இதுல போடலாம், அதுல போடலாம், இதுல கொண்டு வந்தா இது பண்ணலாம், இது பண்ணிடலாம், இது பண்ணலாம், எப்ப பார்த்தாலும் இதுலயே இருப்பாங்க. பாத்துருக்கீங்க, 80 வயசு இருக்கும், அப்ப கூட இந்த எஃப்டி இந்த வயசுல வரும், இந்த டேட்ல வரும். எப்ப பார்த்தாலும் தெய்வ சிந்தனை தவிர மீதி எல்லாம் இந்த சிந்தனை தான் இருக்கும். இதெல்லாம் ரஜஸ். ஆக்டிவா இருப்பார், வெரி ஆக்டிவ். நிறைய பேருக்கு இந்த 80 வயசுல ஆக்டிவா வந்திருக்கும். அந்த வயசுல வச்சுற மாதிரி காலை தூக்கி 2 ஸ்டெப்ல வைக்கும்போது நிறைய பேர் ஏன் விழுந்துருவாங்க தெரியுமோ? மனசு ஆக்டிவா இருக்கு, உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுக்க மாட்டது. மனசு வெரி ஆக்டிவா இருக்கிறது. அதனால என்ன பண்றது, அந்த மனசோட ஸ்பீடுக்கு உடம்பு இயங்க மாட்டுறது, புரியுதுல? அதனால ஸ்பீடுக்கு போகும்போது வழுக்கி விழுந்துடுறாங்க. புரியுதா? இது இந்த மாதிரி இந்த வயசுலயே இப்பவே சரியெல்லாம் பண்ணினா அப்ப கொஞ்சம் சத்துவத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதா? அதனால நமக்கு ரொம்ப அழகாத்தான் கொடுத்திருக்கு ஆசிரமம். ஓகே, ஒவ்வொருத்துக்கும் பர்சனலா ஆசிரமம் இருக்கு. என்ன ஆசிரமம் இருக்கு? பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்கு, கிரகஸ்த ஆசிரமம் இருக்கு, வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். செப்பரேட் செப்பரேட் ஆள் இல்ல, ஒரே ஆளு 4 ஆசிரமத்தில் டிராவல் பண்ணணும். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கு முன்னாடி குழந்தையில நல்ல தாமசிக்கா இருப்பான், தூங்கி தூங்கி தூங்கி. சில குழந்தை பெரிய குழந்தை ஆனாலும் வரைக்கும் தாமசிலேயே இருக்கும் இல்லையா? 3 வயசுல எழுப்பிருந்த எந்திரி எந்திரினா 30 வயசுக்கு எந்திரி எந்திரி. அது இன்னும் குழந்தை இன்னும் பால் மனம் மாறல, பால் மனம் மாறா குழந்தை. தமஸ்ல இருந்து ரஜஸ் வரணும். பிரம்மச்சாரியே ரஜஸ் வரணும், தமஸ் டு ரஜஸ். அது கிரகஸ்த ஆசிரமம் எப்படி ஃபுல்லி மிடில் ஏஜ், அது ரஜஸ்ல இருந்தே ஆகணும். ஆபீஸ்ல பண்ணணும், ரோட்ல பார்க்கணும், கரண்ட்டுக்கு தண்ணி மீட்டருக்கு அதுக்கு கொடுக்கணும், பக்கத்தால பேசணும். டே அப்பா என்ன ஒர்க், அஷ்டாவது நீ வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ரஜஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? நோ டவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நடுவுல இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த வானப்பிரஸ்தம் ஒண்ணு வரும். நம்ம வயசு உயிரோட இருந்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வயசு வரும். அது இருக்கீங்களா இல்லையா அது வேற விஷயம். புரியுதா? நம்ம பொறுப்பெல்லாம் சாவியெல்லாம் கொடுக்கணும், மத்தவ கிட்ட கொடுக்கணும், ஒப்படைக்கணும். ஆவி போனாலும் சாவி விட மாட்டேன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு குடும்ப பொறுப்புல இருந்து மெல்ல வெள்ளரி பழம் மாதிரி நகர்ந்துட்டு வரணும். அப்ப என்ன ஆகும், அங்க ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கு கன்வெர்ட் ஆகும். அப்புறம் முழு சந்நியாசம் சத்துவம். இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ஒரு சாது சன்னியாசியே, அதுவும் சாது சன்னியாசியே படாபடன்னு டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா, அதுலயே சுவாமினி அம்மா எதுக்கு அவ்வளவு டென்ஷன்? நான் ரிஷிகேஷ்ல மத்த இடத்துல பாக்குறது அத்தனை டென்ஷன். சாது கூட, சாதுனால குட்னு பேரு, அவ்வளவு டென்ஷன். ரஜஸ், ரஜஸ் சுவாமி, இதெல்லாம் ரஜஸ் சுவாமி. ராஜா சுவாமி என்ன சொல்லிக்கலாம், ராஜா சுவாமி, ரஜஸ் சுவாமி. அப்படி ஓப்பா வெரி ஆக்டிவ், ஆக்டிவா இருக்கணும். சோ டென்ஷன் பதட்டத்தெல்லாம் இருக்கிறது, ஆசையோட இருக்கிறது, இல்லையா, பொறாமையோட இருக்கிறது, அப்படிலாம் கூடாதுப்பா. அது பூர்ண சத்துவம் சந்நியாசத்துக்கு. புரியுதா? அப்படி இருக்கணும். அதனால நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஒரு கன்க்ளூட் பண்ணிருக்கேன் நானா. அது என்ன, தமஸ் ரஜஸ். தமஸ்ல ரஜஸ் இருந்தா அவன் மெட்டீரியல் லைஃப்ல இருப்பான். புரியுதா? செல்ஃபிஷா இருப்பான். எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி, தன் குடும்பத்தை பத்தி, குழந்தைய பத்தி அக்கௌண்ட் போட்டு சுவிஸ் பேங்க்ல வரைக்கும் எப்படி போலாம் அப்படின்ற கணக்கு போட்டு இருப்பான். செல்ஃபிஷ் பெல்லம். மத்தவனை பத்தி கவலையே பட மாட்டான், எப்பவுமே யோசிக்க மாட்டான். புரியுதா?
அதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன பண்ணணும். இங்க ஒரு அம்மா ஒருத்தர் சொன்னாரு, கோல்டு மெடலிஸ்ட். அந்த அம்மா டீச்சரா இருக்கிறது, டீச்சர் கோல்டு மெடலிஸ்ட். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு போர்ஷனா அவங்க அம்மாவுக்கு அனுப்புறாரு பணத்தை. கல்யாணம் ஆன புதுசுலயே யாருக்கும் அனுப்பக்கூடாது. எங்க அம்மா யாரோவா, எங்க அம்மாவுக்கு மாத்திரம் அனுப்புறேன், அனுப்பப்படாது நான் சொல்லிட்டேன். இவர் அதுக்கப்புறம் அனுப்பிச்சாரு. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செய்றீங்க, ஏதாவது புத்தி கித்தி இருக்கா உங்களுக்கு, நாளைக்கு நம்ம குழந்தைய யாரு காப்பாத்துவா. எப்படி கோல்டு மெடல் அவர் கேள்வி கேட்கிறவரு, கோல்டு மெடலிஸ்டுக்கு இதெல்லாம் புரியாத சார். இன்னோசென்டா கேட்க என்ன சொல்றது, கோல்டு மெடலிஸ்ட்னா இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்களா, அம்மா கொடு அப்பா கொடு இதெல்லாம், அதெல்லாம் கொடுக்கறது இல்ல. ஒண்ணு மெட்டீரியல், நீ உன்னை பாத்துக்கோ, செல்ஃப் சென்டர். இதெல்லாம் தமஸ் ரஜஸ். தமஸ் ரஜஸ். அதுல இருந்து கொஞ்சம் ரஜஸ் சத்துவம் வச்சுங்க. ரஜஸ் சத்துவம் ரஜஸ்ல சத்துவ, அது கர்மத்தை தர்மத்தை யோகமா பண்றது, கர்ம யோகம் பண்றது, சேவா பண்றது, மத்தவங்களை பத்தி கூட கொஞ்சம் யோசிக்கிறது. நான் மாத்திரம் இல்ல, சொசைட்டி பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது. ஓகே, சித்த சுத்தி பண்றதுக்காக அதே கர்மத்தை ஆக்டிவிட்டிஸ் பண்றது. சோ இந்த ஆக்டிவிட்டிஸ்னால தான் ஸ்பிரிச்சுவல் வரத்துக்கு முன்னாடி நாம அந்த ஆக்டிவிட்டிஸ் பயன்படுத்தி நம்ம சித்த சுத்தி பண்ணணும். புரியுதா? அதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம சாதகர்களுக்கு. அதுக்கு ரஜஸ் சத்துவ வேணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன, ஞானத்துக்கு சிரவணம் மனனம் பண்றதுக்கு என்ன வேணும், சத்துவ ரஜஸ். சத்துவத்துல ரஜஸ். சரியா? நம்ம ரஜஸ் எப்படி இருக்கணும், சத்துவமா இருக்கணும். அது நம்ம கேட்கறதுக்கு உட்கார்ந்து எல்லா விஷயமும் புரியறதுக்கு வேண்டிய நிலை இருக்கணும். அதுக்கு சத்துவ ரஜஸ் இருக்கணும். கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அது சத்துவமா இருக்கணும். நீங்க ஸ்கூல் பாடம் காலேஜ் பாடம் படிக்கிறதுக்கு கூட சத்துவ ரஜஸ் வேணும். எனிதிங் அறிவு சம்பந்தமான விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு சத்துவ ரஜஸ் வேணும். புரியுதா? ஞானத்துக்கு. அதனால நாம ரஜஸ் நமக்கு வேணும், ஆனா அதை கன்வெர்ட் டு சத்துவம் மாத்தணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, கோரஹா அப்படின்றாரு. இது அப்ஸ்ட்ரகல், ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அப்ஸ்ட்ரகல். அதனால பர்சனலா வேணா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட டாம்பிகமா டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா இங்க அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லி முடிச்சாரு. அதுக்கு அடுத்த என்ன ஸ்லோகம், 113. ஏஷா விருத்திர்நாம தமோ குணஸ்ய சக்திர்யயாவஸ்தவ சக்திர்யயாவஸ் அவபாசதே அன்யதா அவபாசதே அன்யதா சைஷா நிதானம் புருஷஸ்ய சம்ஸ்ருதேஹ விக்ஷேப சக்தேஹ பிரணவஸ்ய ஹேதுஹ சக்தேஹ பிரவணஸ்ய ஹேதுஹ பிரவணஸ்ய பிரணவன்னா வேற அர்த்தம் ஆயிடும், பிரவணஸ்னா ஆப்போசிட் இது. ஓகே, சோ 113ல ரஜோ குணத்துல விக்ஷேப சக்தி வருது, தமோ குணத்துல ஆவரண சக்தி வருது. இந்த விக்ஷேப சக்தின்றது டிஸ்டர்ப்டு பவர், அஜிடேட் பவர், இல்லாதத இருக்கிற மாதிரி காட்டுறது. எது ஒண்ணு இல்லையோ அது இருக்கிற மாதிரி காட்டுறது, வேறு ஒன்றா காட்டுறது, மாத்தி மாத்தி காட்டுறது, துக்கப்படுத்துறது, துயரப்படுத்துறது, அஜிடேட் பவர். அதுக்கு பேர்லாம் விக்ஷேப சக்தி. ஓகே, தமோ குணத்திலிருந்து வர்றது என்ன, ஆவரண சக்தி. அது கவரிங் பவர், மூடி மறைக்கிறது. சோ நமக்கு எது இருக்கிறதோ ஒரிஜினல அதை மறைச்சிருது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது ஆவரண சக்தி, மறைக்கக்கூடிய சக்தி. இப்ப டார்க்னஸ், இருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருட்டு. இருட்டு எப்படி இருக்கிறதோ அதுக்கு பேரு தமஹா, இருட்டுக்கு பேர் தான் தமஹா. ஓகே, அதுக்கு ஈக்குவலண்டா என்ன சொல்றது, இக்னரண்ட்.
அறியாமை, அஜ்ஞானம், அது தமஹா, தமோ குணம். தமோ குணம் இக்னரண்ட், அந்த இருட்டு மாதிரி. ஓகே, ஏன் இப்ப இருட்டுல இப்ப எல்லா பொருளும் இங்க இருந்தா கூட இதெல்லாம் எக்ஸிஸ்டா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இருட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இது எக்ஸிஸ்டா இருந்தா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, அதனால இருட்டு ஆவரண சக்தி, ஆவரண சக்தி தமோ குணஹா, தமோ குணஹா ஆவரண சக்தி. ஆவரண சக்தி மீன்ஸ் கவரிங் பவர், மூடி மறைக்கிறது. இருட்டு எப்படியோ அது போல நம்ம கிட்ட இருக்கிற அஜ்ஞான பவர் இருக்க, அஜ்ஞான சக்தி, அந்த சக்தி தான் ஆவரண சக்தி. அது என்னத்தை மறைச்சுடுது? ஆவரண சக்தி நம்ம கிட்ட இருக்க இக்னரண்ட் எதை மறைச்சுடுது? நம்ம கிட்ட இருக்கிற சைத்தன்யம் இருக்க, அததான் பங்கன் பண்ணிட்டு இருக்கிறது இவ்வளவு தூரத்துக்கு. அந்த சைத்தன்யம் கான்சியஸ், அந்த கான்சியஸ்னஸ் தான் சயின்டிஸ்டும் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறது. டிரைவ் பண்றது என்ன, அத பத்தி சொல்றது. அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? அந்த கான்சியஸ்னஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? ரொம்ப தூரம் இருக்க, கிட்டக்க இருக்கிறதா? ரொம்ப தூரம் இல்ல, கிட்டக்க இல்ல. அப்படின்னா இருக்கிறது அதுவா தான் இருக்கிறது. புரியுதுதான்? அதனால உபநிஷத் சொல்றது அது ரொம்ப தூரம் இருக்கிறது, அது ரொம்ப கிட்டக்க இருக்கிறது அப்படி சொல்றது. இத போல கான்ட்ரிபியூஷன்ல வேற எதுவும் பேச முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விவஸ்தை கிடையாது, எல்லாமா இருக்கிறது. அதுதான் அது ரொம்ப பக்கத்துல இருக்கப்பா. எவ்வளவு பக்கத்துல இருக்கிறது அது தெரிஞ்சுக்கலாம். உபநிஷத் சொல்றது யோவேத நிகிதாம் குகாயாம், யோவேத நிகிதாம். அது என்னோட ஹிருதயத்திலேயே இருக்கப்பா. அது புத்தியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவ்வளவு பக்கமா இருந்தா கூட என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம மறைச்சுட்டு இருக்கிறது எது? இந்த ஆவரண சக்தி, அந்த சத்தியத்தை மறைச்சுட்டு இருக்கிறது. அப்ப மறைக்கிறது பெருசா, உள்ள இருக்கிறது பெருசா? இப்ப நகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நகை பெட்டிக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெட்டியை மூடிடும். இப்ப பெட்டி பெருசா இல்ல நகை பெருசா? நகை பெருசா? நகைக்குள்ள பெட்டி வைப்பீங்களா, பெட்டிக்குள்ள நகை வைப்பீங்களா? அப்படி சொல்லுங்க. அதனால அப்ப பெட்டிக்குள்ள நகை இருந்துன்னா பெட்டிக்குள்ள இருக்கிறது சின்னது, பெட்டி பெருசா இருக்கணும். புரியுதா? கரெக்டா? அப்போ சத்திய பொருள் இருக்க மறைச்சுன்னு இருக்க, அப்ப அது சின்னது, ஆவரண சக்தி பெருசு. கரெக்டா? இப்ப சூரியன் இருக்கு, சூரியனை மறைச்சுன்னு இருக்கிறது மேகம் மறைச்சுன்னு இருக்கிறது. சூரியனை மேகம் மறைச்சுன்னு இருக்கு, ஆவரண சக்தி. ஓகே, ஆவரண சக்தி. அப்போ சூரியன் பெருசு, எது மறைச்சுன்னு இருக்கோ அதுதான் பெருசு. சூரியன் பெருசா, மேகம் பெருசா? அப்போ பெருசா இது மறைச்சுன்னு இருக்குல்ல மேகம், அதையே பிரகாசம் பண்ணின்றது எது? சூரியன் தான் பிரகாசிச்சுட்டு இருக்க. சூரியன் மேகமும் தெரியாது. இருட்டுல மேகம் போச்சுன்னா தெரியுமா என்ன? டார்க் அமாவாசை இருட்டுல ஒண்ணும் தெரியாது. ஓகே, அந்த மேகத்தையும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறது எதுவோ அந்த மேகம் அந்த சூரியனை மறைச்சிடும்னா அதனுடைய குளோரி எப்படி பட்ட குளோரி பாருங்க, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்ய சக்தி, ஆவரண சக்தி மறைச்சுடுது. இந்த ஆவரண சக்திக்கே லைட் கொடுக்குற ஆள் யாருன்னா நம்முடைய சைத்தன்ய சக்தி தான். அதனால அவ்வளவு பெருத்து இருக்கிறது. அதனால ஆந்தரம் தமஹா பாக்யம் தமஹா. இந்த பாக்ய தமஹா இருட்டு, டார்க்னஸ். ஓகே, ஆந்தர தமஹா அஜ்ஞானம், இக்னரண்ட். ஓகே, அதனால சோ இந்த மாதிரி அஜ்ஞானம் கவர் பண்றது இன்டர்னல் விஷயத்தை. ஓகே, எக்ஸ்டர்னல் ஜகத் முழுக்க மறைச்சுன்னு இருக்கிறது இருட்டு. ஓகே, இன்டர்னல் இருக்கிற ட்ரூத் மறைச்சுன்னு இருக்கிறது இக்னரண்ட். ஓகே, அப்படிதான் சொல்லணும். இன்னும் கூட தெளிவா சொல்லணும்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாத்தையும் மறைச்சுன்னு இருக்கிறது ஒன்லி ஃபார் இக்னரண்ட், அறியாமை. அப்படி அப்போ இந்த தமோ குணத்துக்கு பேரு தான் ஆவரண சக்தி. ஓகே, ஆவரண சக்தி. அந்த சக்தியும் போட்டுமே, அதுதான் பவர் இருக்கு அதுக்கு. தமோ, இங்க சங்கர் என்ன சொல்றாரு?
தமோ குணஸ்ய ஏஷா ஆவருத்தி நாம சக்தி அஸ்தி. ஓகே, இதுக்கு நாம சக்தி, இதுக்கு பேர் என்ன? ஆவருத்தி. இது தமோ குணத்திலிருந்து வந்ததுனால இதுக்கு ஒரு பவர் இருக்கிறதுனால ஆவரண சக்தி. அதனால ரஜோ குணத்தில் இருக்க விக்ஷேப சக்தியும் தமோ குணத்தில் இருக்கிற ஆவரண சக்தியும் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒன் டே மண்டே, அப்புறம் என்ன வென் டு டியூஸ்டே, தெரியாது உங்களுக்கு? டு சி வெட்னஸ்டே அண்ட் ஆஸ்க் தர்ஸ்டே, தெரியாதா உங்களுக்கு? வெதர் ஃப்ரைடே ஹஸ் டோல்ட் சாட்டர்டே தட் சண்டே, சண்டே இஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, விக்ஷேப சக்தியும் ஆவரண சக்தி இஸ் ஈக்வல் டு சம்சாரம். ஓகே, therefore friendship day is equal to சம்சாரம். புரிஞ்சுதா? இப்போ எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லுவாங்க? சண்டே ஃப்ரெண்ட்ஷிப் டே, சம்சார டே. அன்னைக்கு முழுக்க காலையில இருந்து நிறைய பேரோட பேசுவான். அன்னைக்கு படுக்கும் போது நிச்சயமா தகராறு தான். நிறைய பேரோட பழகின நிறைய பேர் மனசு வந்து நீ தாக்குவா, அவன் தாக்குவான். சாரிடா, ஃப்ரெண்ட்ஷிப் டா இன்னைக்கு, என்ன என்னத்த சொல்லிட்டேன் இப்படி மூத்த வச்சுட்டு இருக்கல அப்படின்னா வருவான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு போய் அவனை கவர் பண்ணுவான். எல்லாம் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஷிப் டே. இது ரெண்டும் க்ளோஸ். இது விக்ஷேப சக்தியும் அண்ட் ஆவரண சக்தி வெரி க்ளோஸ். இது ரெண்டும் சேர்ந்து சம்சாரம். ஆனா ஒரே வஸ்துதான். இது வந்து இப்ப வந்து ரோப் இருக்கு, கயர். இந்த கயரை வந்து கவர் பண்ணிருக்கிறது ஆவரண சக்தி. சோ இது வந்து மூடி மறைச்சதுனால டிம் லைட்டோ இல்ல டிம் டார்க்னஸ்லயோ அது எப்படி தெரியுது? நமக்கு பாம்பு மாதிரி இருக்கிறது. ஓகே, இந்த பாம்பு மாதிரி தெரியறது விக்ஷேப சக்தி. பாம்பு மாதிரி தெரியறது விக்ஷேப சக்தி. அந்த கயிறை மறைச்சுன்னு இருக்கிறது ஆவரண சக்தி. புரியுதா? ஆனா இந்த ஆவரண சக்தி இருக்க, அதனால தான் விக்ஷேப சக்தியே. இதுக்கு விக்ஷேப சக்திக்கு காரணம் வந்து காஸ் எதுன்னா ஆவரண சக்தி. ஆனா டைரக்டா நமக்கு வந்து துக்கத்துக்கு துயரத்துக்கு எது டைரக்ட் காஸ் அப்படின்னா விக்ஷேப சக்தி. விக்ஷேப சக்தின்னு எரர், மிஸ்டேக். அதனால பிரம்மசூத்திரத்துல பகவான் சங்கரர் அது அத்தியாச பாஷைன்னு ஒரு பெரிய இதுவே கொடுக்கிறார். அதுக்கு அந்த எரர் விக்ஷேப சக்தி பத்தி சொல்றார். எப்படி தப்பு தப்பா நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது, ப்ரொஜெக்டிங் பவர் இது. அதனால எது ஃபேக்ட் இருக்கிறதோ அந்த ஃபேக்ட் மறைச்சுடுறது ஆவரண சக்தி. அதனால என்ன பண்றது? எதெல்லாம் விக்ஷேப சக்தி இருக்கிறதோ அது பலதா தெரியும். இந்த கயிறை மறைச்சதுனால அது கயிறா, அந்த பாம்பா தெரியும், அல்லது ஸ்டிக்கா தெரியும், இல்லாட்டி அந்த கோடு போட்ட மாதிரி தெரியும், அல்லது மாலை மாதிரி இருக்கும். அப்போ ஃபேக்ட் ஒன்னு, எரர் வந்து மெனி, பலது. ஓகே, அதனால சோ நம்ம மைண்ட் அஜிடேட் மைண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. சோ யுவர் மைண்ட் ரொம்ப ட்ரபிளிங் மைண்ட்னா எதை பார்த்தாலும் தப்பு தப்பாவே தெரியும், தப்பு தப்பாவே தெரியும். ஏதாவது நல்லது சொல்ல போய் அதுல கூட தப்பு தப்பா சொல்லுவோம். நீங்க அதனால சொன்னீங்க அப்படின்னு. புரியுதுதான்? ஓ ரொம்ப கஷ்டம். எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த எரர், அத்தியாச, இக்னரண்ட். ஆவரண சக்தி மூலமா விக்ஷேப சக்தி ஜாஸ்தி ஆகி இது நிறைய மைண்ட்ல வந்து ட்ரபிளிங் மைண்ட் ஆகி எதை சொன்னாலும் தப்பா புரியும். எதை சொன்னாலும் தப்பா புரிஞ்சுனா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு அப்படியே போயிடுவேன். எதிர்க்க யாராவது பாத்தீங்க அவ்வளவுதான், வராது. புரியுதா? விக்ஷேப சக்தியோட லட்சணம் அவ்வளவு பவர், அது குளோரி, அது தமஸ் குளோரி. அதனால சோ இங்க என்ன ஃபேக்ட்? ஐ ஆம் த பிரம்மன் இல்லையா? நான் பிரம்மன். எப்படி, எதனால சொல்றோம்? அதுதான் ஃபேக்ட்.
எதனால சொல்றோம்னா அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியத்தை சாஸ்திரம் சொல்றது. எவனாவது உலகத்துல நான் பிரம்மன், பகவான், சத்தியம், பூர்ணன், நித்யகா, சுத்தகா, முக்தகா, நான் குறையற்றவன், பூர்ணமானவன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமோ? ஒருத்தனும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஹலோ சௌக்கியமா? ஃபைன் ஃபைன். கொஞ்சம் இன்டிமேட்டா, கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் 10% இன்டிமேட்டா பழகிட்டா சகஸ்ரநாமம் இருக்கு, அவ்வளவுதான். சில சமயம் நம்ம பஸ் விட்டுற வேண்டியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா நல்லா இருக்கீங்களான்னு 2 வார்த்தை கொஞ்சம் கர்டிசி, அடுத்த பஸ் வரதுக்காக வெயிட் கேட்ட பஸ் போயிடும், அவ்வளவுதான். ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கடற்கடன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுல ஆல் செல்ஃப் இமேஜ் இருக்க, நம்மளை பத்தி ஒரு செல்ஃப் இமேஜ் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் அத்தியாசம். எது சொன்னாலும் அத்தியாசம். அது 3 லெவல்ல பிரிக்கலாம். பிசிக்கல் லெவல், எமோஷனல் லெவல் அண்ட் இன்டெலக்ட் லெவல். 3 செட்டா பிரிச்சுடலாம். ஓகே, பிசிக்கல் லெவல் என்ன? நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் அழகு இல்ல, ஓகே, நான் வயித்த வலியில அவஸ்தப்பட்டுட்டே இருக்கேன், ஓகே, இதெல்லாம் சொல்ற பிசிக்கல் பாடியில என்னெல்லாம் அதை நானும் சொல்றேனோ அதெல்லாம் பிசிக்கல் லெவல். எனக்கு கலர் கொஞ்சம் இப்ப போயிடுத்து, முன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபேரா இருந்தேன், இப்ப போயிடுச்சு, வர வர போயிடுத்து. இந்த தண்ணி உப்பு தண்ணி அதெல்லாம் பிசிக்கல் லெவல். புரியுதா? இதெல்லாம் ஆல் இமேஜின் எரர், அத்தியாச. புரியுதுல? எமோஷனல் லெவல், எமோஷனல் கேட்க வேண்டாம். ஐ எம் காமி, ஐ எம் மோகி, ஐ எம் ரோகி, ஐ எம் துரோகி, எவ்ரிதிங் எல்லாம் ஆல் எமோஷனல் லெவல். இன்டெலெக்ட் லெவல் கேட்க வேண்டாம். I am computer science, computer engineer, I am NASA engineer. இப்ப இவ சொன்னா பாருங்க, சுனிதா, அப்படியே அது சொல்லும் போதெல்லாம் என்ன ஈகோ ட்ரிப் ஆகுறது இல்லையா? அதெல்லாம் இன்டெலெக்சுவல் லெவல். அப்படி சொல்றதுக்காவது ஏதாவது இருக்கணும் நமக்கு. புரியுதா? அதனால அதெல்லாம் இன்டெலெக்சுவல். எவனும் பிரம்மனை பத்தி சொல்றது இல்ல. ஓகே, இன்க்ளூட் புஷ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட, அவங்க கிட்ட கூட கேட்டா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல? ஆனா பிரம்மனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் பிரம்மன்றது புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால நான் சத்தியத்தை தவிர, ட்ரூத்தை தவிர மீதி எல்லாம் என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்குமோ அதெல்லாம் இருக்கிறது. அதனால இதுல என்ன வருது? நீ மீதி என்னெல்லாம் சொல்றையோ, நான்ற விஷயத்துல ஐஎம் பிளஸ் என்னெல்லாம் சொல்றையோ அதெல்லாம் இன்கம்ப்ளீட், அபூர்ணம். அபூர்ணம். ஓகே, இந்த அபூர்ணம் பூர்ணத்தை கொடுக்க முடியாது. ஒரு காலம் அபூர்ணம் பூர்ணம் கொடுக்க முடியாது. சரியா? அதனால இந்த பூர்ணத்துவ ரீப்ளேஸ் அபூர்ணம் ஆக முடியாது. நாம என்ன பண்றோம்? பூர்ணத்தை ரீப்ளேஸ் பண்ணி அபூர்ணத்துவத்தெல்லாம் அதுல போட்டு 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 துக்கப்படுறோம் நம்ம. அதனால இந்த அபூர்ணத்துவம் எப்படி பூர்ணத்துவம் ஆக முடியும்? இம்பாசிபிள். அதனால என்ன ஆயிடுது? அபூர்ணத்துவனால அபூர்ணம் லீட் டு காமஹா. எது என்கிட்ட குறைய இருக்கிறதோ அதை நான் நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அந்த முயற்சி பண்றதுக்கு ஆசைப்படுறதுக்கு பேரு காமஹா. என்கிட்ட இப்ப இல்ல, அதை அடையணும், அதனால காமஹா, டிசையர்ஸ். காமஹா லீட் டு வாட்? என்ன பகவான் பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். சங்காத் சஞ்சாத்தே காமஹா, காமாத் குரோதோபி ஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி விப்ரமஹா விப்ரசாத் புத்திநாசஹா, புத்திநாசாத் பிரணஷ்யதி. போவான், ஐயோ வேணா போவான். அதனால இந்த அபூர்ணம் நம்மளை கொண்டு போய் நட்ட தெருவில் கொண்டு போய் நிக்க வைக்கிறது அபூர்ணத்தை. அதனால யயானா இந்த ஆவரண விக்ஷேப சக்தி என்ன பண்ணிடுதான்? வஸ்து அவபாசத்தே அந்நியத்தே. அந்த உண்மையான வஸ்து எதிர்க்கிறதோ, பிரம்மனா இருக்கணும், நித்திய வஸ்துவா இருக்கணும், பூர்ணமா இருக்கணும், அதை மறைச்சுடுறது. அதனால அதனால என்ன சொல்றது? மாண்டூக்கிய உபனிஷத்து அக்ரஹணம்,
ஓகே, அந்நியதா கிரகணம் அப்படி பண்றது. ஓகே, ஒண்ணு நான் அப்ரிஹென்ஸ், மிஸ் அப்ரிஹென்ஸ். அது சின்மயானந்த சுவாமி சொல்றது. அது இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இல்லாததை பத்தி சொல்றது இல்ல, இருக்கிறத மாத்துறது, காட்டுறது இல்ல. அப்படி நமக்கு பிரம்மன் நானா இருக்கும்போது நான் ஜீவா 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 ஜீவான்னு சொல்லி அதுல துக்கப்பட்டு இருக்கேன். அதுல வேற கொஸ்டின் வேற, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. யாரு? பிரம்மன் தான் அவஸ்தப்படுது இல்லையே. அதனால யாருக்கும் சா ஏஷா புருஷஸ்ய சம்ஸ்ருதே நிதானம். நிதானம்னா காரணம். சம்ஸ்ருதே என்ன? சம்சாரத்திற்கு காரணம். எது? யாருக்கு? புருஷஸ்ய, மக்களுக்கு. இந்த ஆவரண சக்தி தான் அப்படின்றது தெரியணும். அதனால ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கா. பெரிய பெரிய ஆள்லாம் ஆனா கூட ஆத்மவித் சோகம் தரதி. நாரத பகவானுக்கு தெரியல. பெரிய சுப்பீரியர் இன்டலெக்ட். அடுத்த ஸ்லோகம் அப்படிதான் வரப்படுது. இது புத்திமானுக்கும் தெரியறதில்ல, சூக்ஷ்ம புத்தி உள்ளவனுக்கு தெரியறதில்ல, திறமையா இருக்கிறவனுக்கும் தெரியறதில்ல. அப்படிப்பட்ட ஆவரண சக்திக்கு இந்த தமோ குணம் அதனுடைய குளோரிப்பா. விக்ஷேப சக்தியே பிரவணஸ்ய ஹேதுஹு. இதுக்கு டேலண்ட் ரொம்ப திறமை அதிகம். யாருக்கு? இந்த தமோ குணத்துக்கு, ஆவரண சக்திக்கு வெரி டேலண்ட். ஓகே, எல்லாத்தையும் மறைச்சுடுது. எது ட்ரூத்தோ அது அப்படியே கண்ணால மறைச்சுடுது. அதனால இது போகணும்னா, நமக்கு சம்சாரம் போகணும்னா அத்தியாசம் போகணும், எரர் போகணும். அத்தியாசம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்? அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானம் வரணும். ஆத்ம ஞானம் வரத்துக்கு என்ன செய்யணும்? சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் படிக்கிறதுனா கேட்கணும். கேட்கணும்னா என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் சொல்லணும். யாராவது ஒருத்தர் சொல்ற இடத்துக்கு நாம வரணும். இப்படி இது ஒரு கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷன் வந்தா தான் இந்த ஆவரண சக்தி, விக்ஷேப சக்திய இந்த வாழ்க்கையிலேயே எடுத்து நம்ம ரஜஸ்தமச தாண்டி போகிறதுக்கு நம்மளால முடியும்னு சொல்லி இப்போதைக்கு இதை முடிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.